வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு செம்மையான சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு பிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் 3. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்டா. இப்போ நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்தாச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கோம். 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தயிர் 1 கரண்டி, ஃப்ரெஷ் கிரீம் 1 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன், 1/2 லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன். இப்ப நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் இதுல சேர்த்துடலாம். அவ்வளவுதான். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன பவுல் வச்சிடலாம். அதெல்லாம் நல்லா கறியை நல்லா சூடு பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ அந்த புகையை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இது இப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன பேன் வச்சிடலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனை மட்டும் சேர்த்துக்கலாம். அதில் உள்ள மசாலாவை அப்புறமாக சேர்த்துடலாம். இப்ப எல்லா சிக்கனுமே சேர்த்தாச்சு. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்ப நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்ப திருப்பியாச்சு. இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்ப மீதி இருக்க மசாலாவையும் இதுல சேர்த்துடலாம். இப்ப சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப மூடி போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்த்தரலாம். இப்ப சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப நல்லா வெந்து அந்த கிரேவி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. உங்களுக்கு கிரேவி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துருங்க. அப்ப கிரேவியோட நம்மளுக்கு சிக்கன் வரும். இந்த சிக்கன் நல்லா ட்ரையா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ட்ரையா எடுத்துக்கோங்க. இப்ப சிக்கன் நல்லா வெந்து நம்மளுக்கு சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.